ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்ச் 9, 2025 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். அனைத்து ஜீவராசிகளும் இந்த நாடக மேடையின் நடிகர்களே. திரை மூடியவுடனேயோ அல்லது அவர்களது பாத்திரம் முடிந்தவுடனேயோ வெளியேறி விடுவார்கள். அந்த மேடையில் ஒருவர் ஒரு திருடனாகவோ, மற்றொருவர் ஒரு அரசனாகவோ, மூன்றாம் அவர் கோமாளியாகவோ, மற்றும் ஒருவர் ஒரு பிச்சைக்காரனாகவோ பாத்திரம் ஏற்று நடிக்கக்கூடும். இந்த நாடகத்தின் அனைத்து பாத்திரங்களுக்கும் ஒரே ஒருவர்தான் நினைவூட்டுபவராக இருப்பார். இப்படி உந்துதல் அளிப்பவர் மேடைக்கு வந்து அனைவருக்கும் தெரியும்படி நினைவூட்ட மாட்டார். அவர் அப்படி செய்தால் நாடகம் எவருக்கும் ரசிக்கும்படி இருக்காது. எனவே மேடையில் திரைக்கு பின் நின்று கொண்டு அவர்களது பாத்திரம் என்னவாக இருந்தாலும் அனைத்து நடிகர்களுக்கும், அது வசனமோ பேச்சோ அல்லது பாட்டோ, ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு மிகவும் தேவைப்படும் போது நினைவூட்டுவார். அதை போலவே இறைவனும் பிரகிருதி படைப்பு எனும் மேடையில் திரைக்கு பின் நின்று கொண்டு அனைத்து நடிகர்களுக்கும் அவர்களது பாத்திரங்களுக்கு ஏற்றபடி நினைவூட்டுகிறார். தியானவாகினி அத்தியாயம் 6. எள்ளில் எண்ணெய் போலவும் பாலில் வெண்ணெயைப் போலவும் இறைவன் இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.